जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண. அத்வைத்த கொள்கைகளில் சில. ஆதார சத்தியம் எப்படி ஈஸ்வரன் மாதிரி தோன்றுகிறது, எப்படி ஜீவன் மாதிரி தோன்றுகிறது என்பதில் அத்வைத்திகளுக்குள்ளேயே 2-3 தியரிகள் இருக்கின்றன. பிம்ப பிரதிபிம்பவாதம், அவச்சேதவாதம், ஆபாசவாதம் என்று இவற்றுக்கு பேர். இந்த வித்தியாசங்கள் கட்சி பிரதி கட்சிகளை அதிகம் சொல்ல போனேனானால் உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். இப்போது மாயை நம் கண்ணை கட்டி இந்த சம்சார காட்டில் விட்டிருப்பதை ஏதோ கொஞ்சமாவது தளர்த்தி விட பார்க்கலாம் என்று உபன்யாசம் செய்ய ஆரம்பித்துவிட்டு நானே நேர்மாறாக பண்ணிவிடக்கூடாது. அதனால் ரொம்பவும் சிக்கலான தியரிகளை ஆழமாக போகாமல் மேலெழுந்த வாரியாக சொல்லிக்கொண்டு போகிறேன். தியரிகளுக்கு போனால் ஜீவ மனஸ், காஸ்மிக் மனஸ் என்று 2 இல்லை என்று கூட ஒரு கட்சி சொல்லும். அப்படியானால் காஸ்மாவை, அதாவது ஜகத்தை ஜீவ மனசா பண்ணிற்று என்று கேட்டால் ஆமாம், அப்படித்தான். உன் பார்வையில்தான் ஜகத் இருக்கிறது, அதற்கு தனியாக இருப்பு இல்லை என்பதாக திருஷ்டி சிருஷ்டிவாதம் என்று ஒன்றை சொல்வார்கள். இதை ஏக ஜீவவாதம் என்றும் சொல்வதுண்டு. ஒரு ஜீவனுடைய திருஷ்டி என்கிற பார்வையில்தான், அதாவது ஒரு ஜீவனுடைய மனசின் வெளிப்பாட்டில்தான் ஜகத் சிருஷ்டியே இருக்கிறது என்பார்கள். ஜகத்தின் இன்னொரு பெயரை கொண்டே இந்த வாதத்திலும் நியாயம் இருப்பதை சொல்வார்கள். ஜகத்துக்கு லோகம் என்று பெயர் இருக்கிறது. லோக் என்னும் தாதுவுக்கு பார்ப்பது என்று அர்த்தம். லுக் என்பது இதில் இருந்து வந்ததுதான். லோகனம் என்றால் பார்ப்பது. இப்படி நம்மால் பார்க்கப்படுவதால் மட்டுமே இருப்பு உள்ளதாக எது இருக்கிறதோ அதுதான் லோகம். லொக்காலிட்டி, லோகஸ் என்றெல்லாம் இடம் சம்பந்தமானவற்றை சொல்வதும் லோக் தாதுவை வைத்துத்தான். தமிழிலும் பார்க்கப்படுவதாலேயே இருப்பு உள்ளது என்பதை குறிப்பதாக பார் என்றே உலகத்துக்கு பேர் இருக்கிறது. பரத்தை மறைத்தது பார்முதற் பூதம் என்று பரம அத்வைதத்தை திருமூலர் சொல்கிற போது பார் என்றே ஜகத்தை சொல்லியிருக்கிறது. நீ பார்ப்பதால் உனக்கு லோகம் தெரிகிறது. பார்க்காவிட்டால், அதாவது மனசை வெளியில் இருந்து உள்ளே திருப்பிவிட்டால் உனக்கு லோகம் மறைந்து போகிறது. இதை வைத்தே லோகம், லொகேஷன், பார் முதலான பெயர்கள் ஜகத்துக்கு வந்திருக்கலாம். இதற்கு தப்பர்த்தம் பண்ணி ஜீவன் பார்ப்பதால் தான் ஜகத்துக்கே இருப்பு இருக்கிறது, ஜீவன் பார்க்காவிட்டால் அதுவும் இல்லை என்று சொல்வது என்ன நியாயம்? பூனை கண்ணை மூடிண்டா உலகம் அஸ்தமிச்சு போயிடுமா என்று பழமொழியே இருக்கிறதே என்று கேட்கலாம். திருஷ்டி சிருஷ்டி வாதம் சொன்னவர்களும் மகா பெரியவர்கள்தான். அவர்கள் இருந்த ஒரு உசந்த நிலையில் இருந்து கொண்டு அவர்கள் எப்படி பார்த்தார்களோ அதையே சொன்னார்கள் என்று வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய அதை நம் கோணத்தில் இருந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவது சரியல்ல. ஜீவ மனசை ஈஸ்வரன் என்கிற காஸ்மிக் மைண்ட் மாயைக்கு அந்தண்டை, அதாவது அப்பால் சேர்க்கும் போது ஒரு கட்டத்தில் அந்த காஸ்மிக் மைண்டிலேயே ஜீவ மனஸ் அப்படியே கலந்து அதுவாகவே ஆனார் போன்ற பாவம் வரும். அதாவது எதுவும் செய்யாத நிர்குண ஆத்மாவுக்கு போவதற்கு முந்தி அதற்கு போகும்படி பண்ணுகிறானே, எல்லாவற்றையும் செய்கிற சகுண ஈஸ்வரன் அவனோடு ஐக்கியமாகிவிட்டது போன்ற ஒரு ஸ்திதி வரும். அப்போது அந்த பெரிய மனசின் சிருஷ்டி தன்னுடைய கல்பனை மாதிரியே தோன்றும். ஆனால் வாஸ்தவத்தில் ஜீவன் ஈஸ்வரன் ஆவதில்லைதான். ஜீவன் ஈசனாக முடியாது. எல்லாம் ஒன்று என்று அத்வைத்தம் சொன்ன ஆச்சாரியாலே நிர்குண நிலையிலே பிரம்மமும் ஜீவனும் ஒன்று என்றுதான் சொன்னாரே தவிர சகுணத்தில் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று சொல்லவே இல்லை. காஸ்மிக் மைண்டில் இவன் நன்றாக தோய்ந்திருக்கும் போது அந்த மைண்டான ஈஸ்வரனின் அதிசய சக்திகள் பல இவனுக்கும் வரும் என்பது வாஸ்தவம்தான். ஆனாலும்
ஜகத் முழுதையும் நிர்வகிக்கும் சக்தி என்பதாக ஈஸ்வரனுக்கு உள்ள ஐஸ்வர்யம் இவனுக்கு வராது என்று சொல்லியிருக்கிறார். பிரம்மசூத்திரத்தில் கடைசி அத்தியாயத்தின் கடைசி பாதத்தில் முக்தனை பற்றி, அதாவது சிற்றின்பங்களே தெரிந்த மனசாகிற கட்டை அறுத்து விடுபட்டு நித்தியமான பேரின்பத்தை அடைந்தவனை பற்றி சொல்லும்போது இவ்விஷயம் வருகிறது. இந்த மனஸ் போய் நிர்குண பிரம்மத்தில் கரைவதற்கு முந்தி சகுண ஈஸ்வரனிடம் சாயுஜ்யம் எனும்படியான சேர்க்கையை பெறுகிற கட்டத்தில் அவனுக்கு எல்லா ஐஸ்வர்யமும், அதாவது ஈஸ்வரனுடைய சகல சக்திகளும் வந்துவிடுமா என்ற கேள்வி வருகிறது. அதற்கு பதிலாக பிரம்மசூத்திரத்தை செய்த பாதராயணர், அதாவது வியாசர், மற்ற சக்தி எல்லாம் வரும், ஆனால் ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதி சக்திகள் ஜீவனுக்கு வரவே வராது என்று தீர்மானம் பண்ணி சொல்லியிருக்கிறார். பிரம்மசூத்திரம் 4.4.17. இதற்கு பாஷ்யம் பண்ணும்போதுதான் நம்முடைய ஆச்சாரியால் ஏன் இப்படி எல்லாம் ஒரே பிரம்மமாய் இருக்க ஜீவனும் ஞான மார்க்கத்தில் போய் பிரம்மமாகவே ஆகிவிட முடிகிறதென்கிற போது ஈஸ்வரனாக மட்டும் ஆக முடியாது என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறார். செயல் இல்லாத நிலையில்தான் இரண்டு ஒன்றாக முடியுமே தவிர செயல் இருக்கும்போது அப்படி ஆக முடியாது. ஏன் என்றால் இரண்டு வஸ்துக்கள் ஒரே காரியத்தை பண்ண முடியாது. நான் பேசுகிறேன், ஊர் சுற்றுகிறேன், உங்களை எல்லாம் ஏமாற்றுகிறேன் என்றால் இதுகளை பண்ணுபவனாக நான் ஒருத்தன்தான் இருக்க முடியுமே தவிர இன்னொருத்தனும் இதையே ஐக்கியமாகி பண்ணுவது என்பது முடியாது. காரியம் துவைத்தம், இன்னொன்றை வைத்துத்தான் காரியம் என்று ஏற்படுகிறது. இன்னொன்று இல்லாமல் அத்வைத்தமாக தன்னில் தானாய் உள்ள போது மட்டும்தான் காரியம் இல்லை. காரியம் உள்ள துவைத்தத்தில் எப்படி இரண்டு ஏகமாக போவதான ஐக்கியம் ஏற்பட முடியும்? நிஷ்கிரியமான, அதாவது காரியம் இல்லாத பிரம்மம் ஜகத்கர்த்தாவாகி இருக்கிற நிலைக்குத்தான் ஈஸ்வரன் என்று பெயர் ஆதலால் அவன் துவைத்தமாகத்தான் இருந்தாக வேண்டும். ஜீவனுக்குள்ளே அவனுடைய நிஜ ஸ்வரூபமாக காரியம் இல்லாமல் இருக்கிற அத்வைத ஆத்மா இந்த காரியமுள்ள ஈஸ்வரனோடு ஐக்கியமாகிறது என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஆத்மா அப்படியேதான் இருந்து கொண்டிருப்பது. அதை ஜீவனாக காட்டுகிற மாயா விலாசத்தை ஈஸ்வரன் விலக்கிவிட்டால் ஜீவன் அதுவாகவே ஆகிவிடுகிறான் என்பதோடு சரி. அதை ஈஸ்வரன் சகுண ரூபத்தில் உள்ள தானாக ஐக்கியம் பண்ணிக்கொள்வதற்கு இடம் இல்லை. அது நடக்க முடியாத சமாச்சாரம். ஈஸ்வரன் என்ற துவைத்த நிலையில் உள்ள வஸ்துவை பிடிப்பதும் அனுபவிப்பதும் துவைத்த நிலையில் உள்ள ஜீவனுடைய மனஸ்தான். இந்திரியத்தில் இழுபட்டு சிற்றின்பத்தில் மாட்டிக்கொள்ளாத பரிசுத்த மனசாகத்தான் இருக்கட்டும், வேறு எதுவாகத்தான் இருக்கட்டும், அது துவைத்த நிலையில் உள்ள ஈஸ்வரன் என்ற இன்னொன்றை அனுபவிக்கிறது என்பதாலேயே தானும் துவைத்த நிலையில் குணங்களோடும் காரியங்களோடும் இருப்பதாகத்தான் இருந்தாக வேண்டும். இந்த லெவலில் மட்டும் நின்று பார்க்கிற போது துவைத்த விசிஷ்டாத்வைதிகளின் சித்தாந்தப்படி அவர்கள் எதை மோக்ஷம் என்று சொல்கிறார்களோ அந்த மோக்ஷத்திலும் ஒன்றாய் போய்விடுவதென்பது இல்லை என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அவர்கள் ஜீவனின் அடி ஆழமான காரியமற்ற ஆத்மா வரைக்கும் போகாதவர்கள். ஈஸ்வரனிடம் பிரேம பக்தி பண்ணுவது, தாஸ்யம், அதாவது பகவத் சேவை பண்ணுவது, இவைதான் ஒரு ஜீவனுக்கு மோக்ஷம் என்கிற சாஸ்வத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவை என்ற கருத்துடையவர்கள் அவர்கள். இவர்களுடைய ஈஸ்வரனுக்கும் நிர்குணம் என்பது நிஜ ஸ்வரூபம் இல்லை என்கிறார்கள். சகுணம்தான் அவர்களுடைய முடிந்த முடிவு. அத்வைதிகளான நாம் தான் ஒரே ஆத்மாவிலேயே ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரண்டை சொல்கிற மாதிரி ஒரே பிரம்மத்தையே ஜகத் காரியமற்ற நிஷ்பிரபஞ்ச நிர்குண பிரம்மம் என்றும் ஜகத் வியாபாரம் செய்யும் பிரபஞ்ச சகுண பிரம்மம் என்றும் ஜீவனுடைய நிலையில் இருந்து வித்தியாசம் கல்பித்து இரண்டு மாதிரி சொல்கிறோம். அவர்களுக்கு பிரம்மம் என்றாலே சகுண பிரம்மம் ஈஸ்வரன் தான், நிர்குணம் கிடையாது. அவர்களுடைய அடிப்படை அபிப்பிராயப்படி பார்த்தால் அப்படித்தான் முடிவு பண்ண வேண்டியதாகும்.
ஜீவாத்மாவுக்கு சாஸ்வதமான மோட்ச நிலை தாஸ்யம்தான் என்றால் அப்போது ஈஸ்வரனும் அந்த பக்தி பணியை சாஸ்வதமாக ஏற்றுக்கொள்கிறவனாக, ஏற்றுக்கொண்டு கிருபையை வர்ஷிக்கிறவனாகவே இருந்தாக வேண்டும். ஒன்றை ஏற்றுக்கொள்வது, கிருபை புரிவது என்பதெல்லாம் காரியத்தைச் சேர்ந்தவையே, துவைத்தத்தைச் சேர்ந்தவையே. எனவே இதை சாஸ்வதமாக செய்ய வேண்டியவன் ஈஸ்வரன் என்பதால் அவன் எப்போதும் ஜீவனை ஐக்கியம் செய்து கொள்ளாதவனாக வெளியிலேதான் விட்டு வைத்திருக்க வேண்டும். அதாவது அவர்கள் சொல்கிற மோட்சப்படி பேதமாகவே வைத்திருக்க வேண்டும். தன்னை தாஸ்யம் பெறும் மகா சக்தனாகவும் அவர்களை தாஸ்யம் செய்யும் அல்ப சக்தர்களாகவும் தான் வைத்திருக்க வேண்டும். இவனுக்கும் காரியம் போகவில்லை, அவர்களுக்கும் காரியம் போகவில்லை என்றால் இப்படி வேறாகத்தான் இருக்க முடியும், ஐக்கியமாக முடியாது. காரியமில்லாமல் தூங்குகிற போது ஒரு சக்கரவர்த்தியும் ஒரு ஆண்டி பரதேசியும் ஒரே விதமான சாந்தானுபவத்தில் இருக்க முடியும். காரியம் வந்து அவன் சக்கரவர்த்தியாய் உள்ள போது ஆண்டி பரதேசி அவன் மாதிரி இருப்பது எப்படி முடியும்? ஜீவன் ஈசனாக முடியாது. நாளை தொடரும். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर।